அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டிலேயே அதிக மழை வளம் கொண்ட பகுதியாக கன்னியாகுமரி மாவட்டம் கருதப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை உருவாகிற மாவட்டம். இந்த மாவட்டத்தில் கேரளாவுக்கு அதிக கனிம வளங்களை கல்குவாரி என்ற பெயரில் வெட்டிட்டு கொண்டு போறாங்க என்று குற்றச்சாட்டுகள் பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாதத்தில் தமிழ்நாட்டுடைய பால்வளத்துறை அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மனோ தங்கராஜ் அவர்கள் கிட்டத்தட்ட 44 குவாரிகள் இருந்தது, 40 குவாரிகள் மூடப்படுவதற்கு நான் தான் காரணம் என்று, இதை நான் எங்கேயும் நிரூபிக்க தயாரு, யார்கிட்ட வாய்மை இருக்கோ, யார்கிட்ட நேர்மை இருக்கோ, யார்கிட்ட தூய்மை இருக்கோ அவங்க தான் ஆதாரப்பூர்வமாக பேச முடியும் என்று நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் தம்பி ஹிம்லர் அவர்களுக்கு சவால் விட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அவங்க அப்பாவோட கோமணத்துக்குள்ள இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொது விவாதத்தில் பேசியிருக்காரு. இதனுடைய பின்னணி என்ன? மனோ தங்கராஜ் அவர்கள் குவாரிகளை மூடுவதற்கு காரணமாக இருந்தாரா? எந்தெந்த குவாரிகள் மூடப்பட்டிருக்கு, அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறதா இந்த காணொலியில நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். ஒரு தனியார் தொலைக்காட்சியுடைய ஊடக விவாதத்தில் திமுகவின் சார்பாக மனோ தங்கராஜ் அவர்களும் அதிமுகவின் சார்பாக அவருடைய பிரதிநிதியும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தம்பி ஹிம்லர் அவர்களும் கலந்து கொள்றாங்க. அந்த விவாதத்தில் வாத பிரதிவாதங்கள் போயிட்டு இருக்கு. யாருடைய வாக்குறுதி, யார் என்ன செஞ்சாங்கலாம் பேசுறாங்க. அப்போ கன்னியாகுமரியில் தொடர்ச்சியாக கனிம வள வேட்டை நடக்குது, கனிம வள கொள்ளை நடக்குது. இதை நான் வந்தால் கனிம வள கொள்ளையை தடுப்பேன்னு சொன்ன மனோ தங்கராஜ் செய்தாரா என்ற ஆதாரபூர்வமான ஒரு கேள்வியை தம்பி ஹிம்லர் கேட்கிறார். உடனடியாக தமிழ்நாட்டுடைய பால்வளத்துறை அமைச்சரும் பத்மநாபபுரம் சட்டமன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினருமான திரு மனோ தங்கராஜ் அவர்கள் என்ன சொல்றாரு, நான் போராடித்தான் இந்த கல்குவாரிகளை மூடுனேன், 40க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் மூடப்பட்டிருக்கு. அதே போல தம்பி ஹிம்லர் கேட்டாரு, நட்டாளத்தில் ஒரு கல்குவாரி நீங்க மூடுறதா சொன்னீங்க, அந்த நட்டாளம் கல்குவாரிக்கு யாரு போராடி மூடுனது அப்படின்னு சொல்லி, நான் தான் போராடி மூடினேன், நான் தான் பெட்டிஷன் போட்டேங்கிறாரு. இல்ல, நட்டாளம் கோரிக்கும் உங்களுக்கும் தொடர்பே கிடையாது. நட்டாளம் கோரி அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் முதல்ல போராடுறாங்க, அவங்களுடைய அந்த ஊர் மக்கள் போராடுறாங்க, அப்புறம் நாம் தமிழர் கட்சி எல்லாரும் போராடித்தான் மூடி இருக்குமே ஒழிய உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல, இதை நான் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க தயாரா இருக்கிறேன் என்ற ஆதாரம் இருக்கு, நான் கொடுத்த பெட்டிஷன் இருக்கு, நேர்மை உண்மை வாய்மை இருந்தாதான் நீங்க இதெல்லாம் பேச முடியும். நாங்களாம் போராடும் போது, நாங்களாம் பேசும்போது நீங்க உங்க அப்பாவோட கோமணத்துக்குள்ள இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பதிவு பண்ணாரு. பொது மேடையில் தமிழ்நாடு முழுக்க பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சியில், லைவ் ப்ரோக்ராமில் தமிழ்நாட்டுடைய பால்வளத்துறை அமைச்சர் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று பேசப்படுகிற திமுகவில் இப்படி ஒரு வார்த்தையை ஒரு கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சர் பதிவு பண்ணார். சும்மா இந்த ஊழல் தம்பி ஹிம்லரா இருக்க போய் விட்டாப்ல, நான் எங்க அப்பாவோட கோமணத்தில் இருக்கேன், நீங்க எந்த பாவாடைகள் இருக்குன்னு சொல்லி யாராவது கேட்டிருந்தா அமைச்சர் எங்க கொண்டு மூஞ்ச வச்சிருப்பாருன்னு தெரியல. அதை விடுவோம். இன்னொரு பக்கம், இந்த நட்டாளம் குவாரி மூடப்பட்டதற்கு அமைச்சர் மனோ தங்கராஜ் காரணமா அப்படிங்கிறதான் இப்ப இருக்கிற கேள்வி. நட்டாளத்தில் ஒரு குவாரி செயல்பட்டு வந்திருக்கு. இந்த குவாரி 2022 அப்புறம் செயல்பட ஆரம்பிக்குது. அந்த யாருடைய குவாரினா பிலமின் ஜோஸ் அப்படிங்கிறவுடைய குவாரி. அவர் ஒரு முக்கியமான காவல்துறை அதிகாரியுடைய தம்பி, உடன் பிறந்த தம்பி அந்த பிலமின் ஜோஸ். அவர் 9 ஏக்கர் 42 சென்ட்ல குவாரி நடத்துறாரு. அந்த குவாரிக்கு பக்கத்திலேயே குமரேசன் என்பவருடைய ஒரு கிரஷர் இருக்கு. அந்த குமரேசன் இறந்து போனோடனே அவர் குடும்பத்தோட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு அந்த கிரஷரையும் ஒரு வாங்கிறாரு. நடத்துறது அவங்க, ஆனால் பணம் கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டாங்க. 9 ஏக்கர் 42 சென்ட்டுக்கு குவாரிக்கான அனுமதியை பெற்றுட்டு கிட்டத்தட்ட குவாரி பக்கத்தில் இருக்கக்கூடிய 20 ஏக்கருக்கு மேலே இந்த பிலமின் ஜோஸுடைய நட்டாளம் குவாரியில் முறைகேடு நடந்திருக்கு. அதற்கு பிறகு அதிக அளவு அகலத்திலையும் அதிகமாக எடுக்கிறாங்க, ஆழத்திலையும் அதிகமாக எடுக்கிறாங்க. இதை அந்த நட்டாளத்தை சார்ந்த ஒரு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பால்ராஜ் என்பவர் அவர் பார்க்குறாரு. அவருடைய இடம் அது பக்கத்தில் இருக்குது. அவருடைய மகன் வெளிநாட்டிலேருந்து வரும்போது எல்லாமே பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒரே டஸ்ட்டாக படிஞ்சிருக்கு. மரத்தில் பூரா இந்த கிரஷருடைய தூசி இருக்குது, வீடுகள்லாம் டஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் அந்த அக்கம் பக்கத்து மக்கள்கிட்ட கேட்கும்போது பெரிய தொல்லையாக இருக்குது இந்த குவாரினால்.
முழுக்க முழுக்க சாலைகளில் போக முடியல, லாரியில் வந்து நமக்கு பெரிய தொந்தரவாக இருக்குது, தண்ணியை திறந்து வைக்க முடியல, சாப்பிட முடியல, சாப்பிடும்போது கூட வந்து தூசி வந்து உள்ளே விழுந்துருது, பெரிய நுரையீரல் தொற்று ஏற்படுது, அடிக்கடி நோய் கோளாறு ஏற்படுதுன்னொன்னே இவங்க ஒரு பொதுநல வழக்க தொடரலாமான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து முதல்ல ஒரு மனு கொடுக்குறாங்க. அது யார் மனுவாக கொடுக்குறாங்கன்னா, அவங்க அப்பா ஒரு கம்யூனிஸ்ட், அதாவது பால்ராஜ் அவர்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவர். அவர் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலரை கூப்பிட்டு முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சியின் மூலமாகத்தான் மாவட்ட ஆட்சியரை பார்த்து புகார் கொடுக்குறாங்க. எந்த நடவடிக்கையும் இல்லை. அதுக்கப்புறம் வழக்கறிஞர்கிட்ட ஆலோசித்து பால்ராஜ் அவர்கள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு வழக்கை போடுறாரு. அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. வழக்குக்கு நீங்கள் வந்து எதிர்த்த போது வாதம் வைக்கணும்ல, உங்கள் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. நோட்டீஸுக்கு எந்த பதிலும் போடலை. நோட்டீஸுக்கு எந்த பதிலும் போடணுன்னே நீதிபதி அவர்கள் கடுப்பாகி ஒரு இடைக்கால தடையை இந்த குவாரிக்கு விதிக்கிறார். இதுக்கு இடையில தான் மனோ தங்கராஜுக்கு ரோல் இதில் இருக்கா இல்லையான்னா, மனோ தங்கராஜ் ஒரு முறை அந்த ஊருக்கு வந்திருக்காரு. வரும்போது இந்த பால்ராஜ் அவர்கள் போயிட்டு வாய்மொழியா இந்த மாதிரி இந்த குவாரினால பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு மனோ தங்கராஜ் சொல்ல, உடனே ஃபோனை எடுத்து இப்போ இந்த ஏடி மைண்ட்ஸை பேசுகிறேன், ஆமாம் அது பண்ணிடுங்க, ஆமாம் முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு நான் பேசிட்டேன், உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. மறுநாள் காலையில் கனிமவளத்துறை வந்து உங்களை பார்ப்பதற்கு வருவாங்க, நீங்கள் அவங்ககிட்ட புகாரை கொடுத்துருங்கன்னு சொல்லி மனோ தங்கராஜ் சொல்ல, அந்த மறுநாள் காலையும் வரவே இல்லை, அந்த அதிகாரிகளும் வரல. அதுக்கப்புறம் தான் ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு பணம் திரட்டி 50,000 ரூபாய்க்கு ஒரு வழக்கறிஞரை வச்சு மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்க போட்டு இடைக்கால தடை வாங்குறாங்க. இந்த தடை எதிர்த்து அந்த பிளமின் ஜோஸ் போக ஆதாரப்பூர்வமா இந்த குவாரிக்கு பக்கத்துல மசூதி இருக்கு, தேவாலயம் இருக்கு, கோவில் இருக்கு, அதே போல புராதன சின்னங்கள் இருக்கு, பக்கத்துல ஓடை ஓடுது, இது எல்லாமே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இது பண்ணி ட்ரோன் சர்வேக்கு முதல்ல உயர்நீதிமன்றம் உத்தரவிடுது. ட்ரோன் சர்வேக்கு உத்தரவிட்டு ட்ரோன் வந்து அளக்குது. அளந்து கூகுள் சேட்டலைட் இதுபடி எவ்வளவு ஆழத்துல எவ்வளவு அகலத்துல எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க. அதிகாரி சொன்னது என்னன்னா, ஒரு 3.5 ஏக்கர் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்க, ஆனா 20 ஏக்கருக்கு மேல எக்ஸ்ட்ரா எடுக்கப்பட்டிருக்கு என்பதை உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் அந்த குவாரி இழுத்து மூடப்படுது. இப்படி முறைகேடாக இழுத்து போடப்பட்ட குவாரியை மீண்டும் திறப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் கனிமவள இயக்குனர் மூலமாக பல்வேறு முயற்சிகள் நடந்தது. அதுக்கு பின்னணியில் இருந்தது யாருன்னா மனோ தங்கராஜ். குவாரியை இழுத்து மூடிய குவாரியை திறப்பதற்கும் கனிமவள இயக்குநர்களை வச்சு மீண்டும் அதை செயல்படுத்துவதற்கும் வேலை செஞ்ச மனோ தங்கராஜ் நட்டாளம் குவாரியை மூணுக்கு நான் தான் காரணங்கிறாரு. நட்டாளம் குவாரிக்கும் மனோ தங்கராஜுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தன்னை ஒரு கனிமவள காவலர் போல காட்டிக்கொள்றாரு மனோ தங்கராஜ். 44 கோரி நாங்க தான் மூட வச்சுன்னு, இவர் 44 கோரி 44 கோரிங்கிறல 40 கோரி. இந்த 40 கோரி எந்த கோரினா 2011க்கு முன்னாடியே அனுமதி வாங்கி 2021 காலாவதியாக இருந்த லைசன்ஸே காலாவதியாக இருந்த குவாரிகளை 2019 அதிமுக ஆட்சி காலத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மூடப்படுது. அது அப்போ மனோ தங்கராஜ் போராடினாரு. நான் தான் போராடினேன், நான் போராடித்தான் மூணுங்கிறாரு. அன்னைக்கு தான் திமுக எதிர்கட்சி ஆச்சு. எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக தான் எல்லாத்துக்கும் போராடுமே. எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக போராடும். தூய்மை பணியாளருக்கு போராட இல்லையா, செவிலியருக்கு போராட இல்லையா, ஆசிய பெருமக்களுக்கு போராட இல்லையா, மீத்தேன் பிரச்சனைக்கு போராட இல்லையா, இல்லை ஹைட்ரோ கார்பனுக்கு போராட இல்லையா, எதுக்கு போராடல? எதிர்கட்சியா இருக்க திமுக எல்லாத்துக்கும் போராடணும். ஆளுங்கட்சியா வந்தா தானே கமிஷன் வாங்கிட்டு கம்முனு படுத்துரும். மனோ தங்கராஜ் தன்னை கனிமவள காவலர்னு பேசிக்கிறார. மனோ தங்கராஜினுடைய பால்வளத்துறையினுடைய உதவியாளராக இருந்த போத்திராஜ் என்பவர் மூலமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் வசூல் வேட்டை நடத்தி, அதாவது வலுக்கட்டமாக பண்ணியிருக்காங்க. ஏன் கன்னியாகுமரியில் வந்து கல்குவாரியில் வந்து அதிகமாக திறக்கப்படணும் அப்படின்னு மனோ தங்கராஜ் விரும்புகிறாருன்னா, கன்னியாகுமரியில் திறந்தாதான் கமிஷன் இவர் வாங்க முடியும். இப்போ திருநெல்வேலி வந்து சமவெளி பரப்பு, குழிப்பாறைகள், இங்கே நீங்கள் குவாரிகள் அமைச்சிங்கன்னா பெரிய மலைகள் உடைக்கப்படாது, பாறைகள் உடைக்கப்படும், குழிப்பாறை உருவாக்கப்படும், சமவெளி பரப்பில் எடுக்க போகிறாங்க. இப்போ கன்னியாகுமரியில் வந்து குவாரியே இல்லாமல் போயிடுச்சுன்னா திருநெல்வேலியிலேருந்து தான் கல் கன்னியாகுமரிக்கு வரணும், திருநெல்வேலியிலேருந்து தான் கேரளாவுக்கு போகணும். இப்போ திருநெல்வேலியிலேருந்து வரும்போது திருநெல்வேலிக்காரன்ட்ட போயிட்டு இவர் போய் கேட்க முடியாது, ஏன்னா அங்கே அமைச்சர் இருப்பாங்க, அங்கே உள்ள அதிகாரிகள் இருப்பாங்க. கன்னியாகுமரினா இவர் ஏன் கண்ட்ரோல், ஏன்னா மாவட்டம் குறுநில மண்டலம் மாதிரி அவருடைய கண்ட்ரோல் இல்லையா. அப்போ கன்னியாகுமரியில் குவாரி இருந்தால் மட்டும்தான் இவர் வசூல் வேட்டை நடத்த முடியும். அரசு சொல்றது 4 குவாரி, ஆனால் முறைகேடாக பல குவாரிகள் இன்றைக்கும் கன்னியாகுமரியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆதாரப்பூர்வமாக சொல்லணும் அப்படின்னா, நாகர்கோவில் பக்கத்தில் கிம்ஸ் மருத்துவமனைக்கும் வின்ஸ் பொறியியல் கல்லூரிக்கும் இடைப்பட்ட இடத்துல ஒரு குவாரியை முறைகேடாக செயல்படுத்தி தேவையான கல்லை பூரா வெட்டி எடுத்துட்டு
அப்புறம் வந்து மூடிருக்காங்க. ஏற்கனவே செயல்பட்ட குவாரியில இவங்க தேவைக்கு கல் எடுத்திருக்காங்க. இதுக்கு பேர் என்ன? முறைகேடா கோடி நடக்குதா இல்லை? இங்கெல்லாம் மனோ தங்கராஜ் ஏன் குரல் எழுப்பல? இங்கெல்லாம் மரணத்தை ஏன் பேசலை? எப்படி பேசுவார்? போத்திராஜ் மூலியமாக எல்லா குவாரிக்காரன்ட்டையும் வசூல் வட்டி நிகழ்த்திருக்காரு. நிகழ்த்தி கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே இந்த கல்குவாரியில் போத்திராஜ் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி வாங்கிடுறாப்புல. வாங்கிட்டு இதெல்லாம் முறைகடன் வந்த காசு தானே, இதெல்லாம் அமைச்சருடைய சம்பள பணமாக கொண்டு போய் அப்படியே கொடுக்க அவனுக்கு பணத்தை பார்த்தோன்னே போத்திராஜுக்கு ஆசை வந்துருச்சு. நீ மட்டும் வலுவா அடிப்ப, நான் அடிக்கக்கூடாதான்னு சொல்லி திருடனுங்கிட்டே திருடன் எப்படி இருக்கும் அது மாதிரி போத்திராஜ் என்ன பண்ணுறாப்புல, இந்த பணத்தை தூக்கிட்டு கேரளாவில் போய் தலைமறைவாகி அப்புறம் சொந்த ஊர் கோயில்பட்டிக்கு ஓடி போயிடுறாப்புல. இப்போ இந்த பணத்தை காணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் புகார் கொடுக்க முடியாது. நேராக மனோ தங்கராஜ் என்ன பண்ணிக்காப்புல, என் பிஏவை காணோம் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு மாவட்ட கண்காணிப்பாள்கிட்ட போய் கதறி அழுதுருக்காப்புல. ஒரு கோடி ரூபா பணத்தை தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க, எனக்கு தர வேண்டிய பணம், அவன் ஆள் கூட தேவையில்லை, பணத்தை மட்டும் வாங்கி கொடுங்க, தேர்தல் செலவுக்கு எனக்கு பணம் அப்படின்னு கேட்டிருக்காப்புல. சார் இதெல்லாம் போய் எப்படி சார் கம்ப்ளைண்டாக எழுத முடியும், நீங்கள் எந்த பணம் கேட்டால் எப்படி சார் சொல்லுவீங்க அப்படின்னு மூடிக்கிட்டு திருடனுக்கு தேல் கொட்டின மொமெண்ட் வாங்கல, அந்த மொமெண்ட்டுக்கு போயிருக்காரு மனோ தங்கராஜ். இப்போ போத்திராஜ் இல்லை, இப்போ யாரை வச்சு வசூல் பண்ணுறது அப்படின்னோடனே வெள்ளை ரவி என்கிற விஜிலன்ஸ் ரவி இப்போதைய அல்லக்கை, அந்த அல்லக்கையை வச்சு இன்னைக்கு கன்னியாகுமரி பகுதியில் முழுமையான வேட்டையை நடத்த துவங்கியிருக்காரு மனோ தங்கராஜ். அது மட்டும் இல்லாம அவருடைய மகன் ரேமோன் மூலமாக கன்னியாகுமரி வழியா எந்த வண்டி போனாலும், அதாவது முன்னாடிலாம் ஆற்காட்டு நவாபுகள் இருப்பாங்க, ஆற்காட்டு நவாபுகளுக்கு வரி கொடுத்தா மட்டும்தான் நாம வந்து வாழ முடியும், அவருக்கு நெல்லாகவோ தானியமாகவோ நம்ம வரியை கட்டணும், காசாவோ கட்டணும். அப்படி ஆற்காடு நவாப் மாதிரி இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பல நவாப்புகள் இருக்காங்க. அப்படி ஒரு கன்னியாகுமரிக்கான ஆற்காட்டு நவாப் தான் மனோ தங்கராஜுடைய ஆசை மகன் அன்பு மகன் ரெமோன். இந்த ரெமோன் மூலமாக ஒரு வண்டிக்கு 300 ரூபா கனிமவள காவலர்னு தன்னை பெருமையோடு பீத்திக் கொள்ற நேர்மை, வாய்மை, உண்மை. நேர்மைனா வாய்மைனா உண்மைனா பேசுறதுக்கு வாய் மட்டும் இருந்தா பத்தாது, மனசுல இருக்கணும். கன்னியாகுமரியில் வந்து நீங்க வண்டிக்கு 300 ரூபா வாங்கல, நீங்க வந்து உங்க போத்திராஜ் மூலமா கனிமவள கொள்ளையிட்ட காசு வாங்கவே இல்லை, எந்த விதமான குவாரிக்காண்டி காசு வாங்கல. நீங்க ஏதாவது ஒரு தேவாலயத்திலிருந்து சத்தியமான தயாரா இருக்கீங்களா? அவருடைய கேள்விக்கு நான் பதில் சொல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த 5 வருஷத்துல சட்டவிரோதமா கனிமவள கொள்ளை நடக்குதா நடக்கலையா? 100% இல்ல, 100% மக்கள் பாத்துருக்காங்க. சரி, ஓகே. அவரு எல்லா மிகப்பெரிய ஒரு சூழலியல் அழகோடு இருக்கக்கூடிய கன்னியாகுமரிய கேரளாவிலிருந்து கொண்டு வந்து தெருநாயை போடுறான். கண்டிக்க வக்கில்லாத துப்பில்லாத மனோ தங்கராஜ் அங்கிருந்து எலும்புகளை மாட்டு எலும்புகளை கொண்டு போடுறான். அதை கண்டிக்க வக்கில்லாத துப்பில்லாத மனோ தங்கராஜ் மாட்டு தோலை, மாட்டு கழிவை, மனித கழிவை, வேஸ்ட்டை, மெடிக்கல் வேஸ்ட்டை, மெட்டர்னிட்டி வேஸ்ட்டை, கேன்சர் புற்றுநோய் கழிவுகளை கொண்டு போய் பார்டரில் எல்லையில் கொண்டு போகிறான். அதை கண்டிக்க வக்கற்ற துப்பற்ற மனோ தங்கராஜ் நாம் தமிழ்ச்சி கேள்வி கேட்ட உடனே நாங்கள்லாம் போராடும் போது நீங்கள் உங்கள் அப்பாவோட கோமணத்துக்குள்ள இருந்தீங்க ஒரு கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர், ஒரு கட்சியினுடைய ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறாரு. திருப்பி யாராவது ஒருத்தர் பதில் இப்படி கேட்டிருந்தா என்ன எங்கே கொண்டு மூஞ்ச வைப்பாரு? நாம கேட்க வேண்டாம், அவருடைய தம்பி ஜெகன் மனோ தங்கராஜ் இருக்காப்புல, யாரு மனோ தங்கராஜுடைய தம்பி ஜெகன் தங்கராஜ்னு சொல்லி சமூக வலைதளம் ஃபேஸ்புக் பக்கத்தில் தினமும் வீடியோ போட்டுருக்காரு. இவருடைய லீலைகள், இவர் எப்போ ஏர் ஃப்ளைட்டில் போனார், யார் கூட போனார், எங்கெங்கே போனார், எல்லாத்தையும் பட்டியலை நான் வச்சுக்கிறேன். 20 வருஷம் அவர் கூட வந்த தம்பி தானே, உடன் பிறந்த தம்பி சொல்கிறாரு, நீ எல்லாம் உண்மை நேர்மை வாய்மையை பற்றி பேச தகுதி இருக்காடா அப்படின்னு ஒரு தம்பி கேட்குறாப்புல. இப்ப மினிஸ்டர் இல்ல, எக்ஸ் மினிஸ்டர் மனோ தங்கராஜை பற்றி பேசுறேன். வீடியோ போட்ட உடனே எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க. கொந்தளிக்கிற எல்லாத்தையும் நான் கேட்கிறேன், அங்க ஜஸ்டின் போத்தி இனி ஒரு 4-5 கொஸ்டின் இருக்கு, இவங்க எல்லாருமே 10க்கு கீழே. அப்ப புரிஞ்சுக்கீங்க, இவங்களுக்கு வேலையே இல்லைன்னா மந்திரிக்க பேரை சொல்லி காசை வாங்குறது, ரைடு போறது, பொம்பளைகளை கூட்டிட்டு சுத்துறது, தண்ணி அடிக்கிறது, லக்ஸுரியா வாழ்றது. அதுலயே அந்த ஜஸ்டின்ங்கிற பையன் வந்து அவன் நம்பர் 1 அதுக்கு கூட ஒரு 8 கூட்டிங்க. அவன் வந்து அவனுக்கு பொண்டாட்டி புள்ள எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அவன் 24 மணி நேரமும் மந்திரிய வீட்டுல தங்கி இருக்க. இல்லது பூரா பொம்பளைங்கள்ல அந்த பேரெல்லாம் நான் இப்ப சொல்லல, அடுத்தடுத்துல போடுறேன். எந்தெந்த பொம்பளைங்க போனாங்க, எந்தெந்த பிளைட்ல போனாங்க, என்னன்னைக்கு போனாங்க, எல்லா லிஸ்டும் எடுத்துதான் வச்சிருக்கேன். எல்லாம் ஒன்னா வரும். நீங்க ஓட்டு போடுறது போடுங்க, இல்லது இவனுடைய கேள்வி கேட்டு இவனால ஒழுங்குபடுத்து. எலெக்ஷன் கோடு வந்துருச்சு,
தேர்தல் ஆணையத்துறை கட்டுப்பாட்டை ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு வந்துருச்சு. ஆனாலும் இப்போதும் கனிமவள வேட்டை. நேரடியாக அமைச்சர் ரகுபதியுடைய பிஏக்கள் சையது ரசீத் 2 பேர் அண்ணன் தம்பி. இந்த சையது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ரேஷன்களை வேலை பார்த்து அதில் முறைகேடாக பணம் சம்பாதித்தார் என்று பணி நீக்கம் செய்யப்பட்ட சையது அமைச்சர் ரகுபதியுடைய அன்அஃபிஷியல் பிஏ. இந்த செய்யது மூலமாக தமிழ்நாடு முழுக்க பல கல்குவாரிகள்கிட்ட காசு கட்டிருக்காங்க. ஏக்கருக்கு 5 லட்சம். தேர்தலுக்கு நிதி தேவைப்படுது, அமைச்சருக்கு கொடுக்கணும், ஆளுங்கட்சி கொடுக்கணும், மேலே கொடுக்கணும், படத்தை கொடுங்க. ஐயோ எப்படியா இப்போ கொண்டு போய் கொடுக்குறது? கொடுங்க, எப்படியாவது கொடுங்க. ஒரு ஏக்கருக்கு 5 லட்சம் கொடுன்னு சொல்லி ஒவ்வொரு கல்குவாரி முதலாளிகளையும் மிரட்டி ஒரு பக்கம் செய்யது குறிப்பு ரகுபதி அமைச்சருடைய பிஏ செய்யது குறிப்பு பணம் வாங்குதுன்னா, இன்னொரு பக்கம் இங்கே மனோ தங்கராஜ் அன்கோ அவருடைய மகன் ரெமோனு, அவருடைய அல்லக்கை அந்த விஜிலன்ஸ் ரவிங்கிற வெள்ளை ரவி, இவங்கள் மூலமாக கன்னியாகுமரியில் மிகப்பெரிய வசூல் வேட்டை நடந்து கொண்டிருக்கிறது. இதை தம்பி ஹிம்லர் கேட்டவுடனே தான் ட்ரிகர் ஆயிட்டாப்ல. ஆக்சுவலாக மனோ தங்கராஜ் என்ன முடிவில் வந்திருக்காருன்னா, நாம் கத்தி கூப்பாடு போட்டு ஹிம்லரை ட்ரிகர் பண்ணி விட்டுருவோம், ஹிம்லரை இது பண்ணி விட்டு நாம் கொஞ்சம் பேரும் புகழ் வாங்கிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காப்புல. வேற ஒன்றும் இல்லை, பத்மநாபபுரம் தொகுதியில் இந்த முறை சீட்டு கிடைப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தொகுதி பக்கம் போகவே இல்லை, தொகுதி பக்கம் போனால் மக்கள் அப்படின்னு துப்புற ரேஞ்சில் இருக்கான். விருப்ப மனு கொடுத்து போயிருக்காப்புல. இது நடக்கும் இல்லையா, முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் கலந்தாய்வு நேர்காணல். அதில் நேர்காணலுக்கு போகும்போது கடுமையான எதிர்ப்பு நாகர்கோயில் கன்னியாகுமரி பதிலிருந்தே மனோ தங்கராஜுக்கு இருந்திருக்கு. அப்போ முதலமைச்சரும் என்னப்பா இவ்வளோ குற்றச்சாட்டுல உன் மேலே, சரி பார்ப்போம் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காரு. இப்போ கன்ஃபார்மாக சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இப்போ சீட்டு கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஆர்எஸ்எஸ் எழுதுவோம். மண்டைக்காடு கலவரத்தில் நான் அன்னைக்கே 10ஆம் வகுப்பு படிக்கும் போதே 500 மாணவர்களை திரட்டிட்டு போனேன். 10ஆம் வகுப்பு படிக்கும்போது மண்டைக்காடு கலவரத்துக்கு 10ஆம் 11ஆம் தெரியாது, நான் 500 பேர் திரட்டிட்டு போனேன். யார்? மனோ தங்கராஜ். அண்ணே ஒரு கனவாக இருந்தாலும் ஒரு லாஜிக் வேணாங்கிற மாதிரி அடிச்சு விடலாம், அதுக்குன்னு அவுத்து விடக்கூடாது. கோவணத்தை அவுத்து விட்ட மாதிரி இவ்வளோலாம் ரொம்ப லெங்க்த்தாலாம் அவுத்து விடாதீங்க, பத்தாது, எங்கள் காதுகள் பாவம் இல்லையா? 10ஆம் வகுப்பு படிக்கிற பையனுக்கு 500 பேரை தட்டிட்டு மண்டைக்காடு கலவரத்துக்கு எதிராக இவர் போனாராம். ஏன்னா இவர் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளராம், பிஜேபி எதிர்ப்பாளராம். தேர்தல் வந்துட்டா போதுமே பிஜேபி எதிர்ப்பு, ஆர்எஸ் எதிர்ப்பு. முதல் முறையாக திமுக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரானீங்கல்ல, ஐடி அமைச்சரா ஆன உடனே யாரன்னா நீங்க போய் சந்திச்சீங்க? தென்காசியில் ஜோகாவோட சிறிதர் வேம்போது சந்திச்சு போனீங்க. சிறிதர் வேம்பு யாரு? வைகுந்தர வழி வந்தவரா? வள்ளலார் வழி வந்தவரா? யார் அவரு? சமூக நீதி, சமத்துவம், சாதி ஒழிப்பு, வர்ணாசிரம கோட்பாடு, சனாதனத்தை எதிர்க்க வந்தவரா சிறிதர் வேம்பு? அவர் பக்க ஆர்எஸ்எஸ். நீங்க ஐடி மினிஸ்டர் சிறிதர் வேம்பு போய் பாக்குறீங்க அப்படின்னா, அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா நீங்க யாரு? கன்னியாகுமரி பிஜேபி, ஆர்எஸ்எஸ் எல்லாருடையும் தொடர்பு வச்சுக்கிறது, பக்கா வச்சுக்கிட்டு மண்டைக்காடு கலவரம், அந்த காடு கலவரம், அதுல நான் பங்கேற்றேன், ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு உருட்டுவது எதுக்கு? வாக்கை பறிக்க, கிறிஸ்தவ பெருமக்களுடைய வாக்கை பறிக்கணும், நான் பெரியாள் மாதிரி காட்டிக்கணும். அதுக்காகத்தான் இந்த மாதிரியான பேச்சுகள். பக்கா ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய மென்டாலிட்டி என்ன இருக்குமோ அதே மென்டாலிட்டி கொண்டவர் தான் மனோ தங்கராஜ். அண்ணன் சீமான் அவர்கள் மீது விமர்சனம் இருந்தால் அவரை விமர்சிக்கலாம். திராவிட இயக்கம்னா சீமான் பனையிட்டு இருந்து பாருனார். என்ன சொல்றாரு? சீமான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பிறந்தனாலே அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் பனையேறிகள் என்று அதே சமூகத்தில் பிறந்த மனோ தங்கராஜே சொல்றாரு. திராவிட இயக்கம்னா பனையேறிட்டு இருந்திருப்பாருன்னு. அண்ணன் கேட்டாரு, சரி திராவிட இயக்கம்னா நான் பனையேறிட்டு இருந்திருப்பேன், நீ இருந்திருப்பேன்னு கேட்டார். சீமானவர்கள் மட்டும் இல்லை, அசோக் ஹோஸ்னி என்கிற தந்தி தீவுடைய நெறியாளர் அவங்க இந்த பால் சம்மந்தப்பட்ட பால்வளத்துறை அமைச்சர் இல்லையா, பால் சம்மந்தப்பட்ட இதை பற்றி பேசும்போது பாலில் கொழுப்பு நீக்கி வரதா சொல்கிறாங்கன்னு, உங்களுக்கு கொழுப்புனா ரொம்ப பிடிக்குமோன்னு கேட்குறாரு. ஒரு பொண்ணு பர்சனலாக கொழுப்பு ரொம்ப பிடிக்குமோன்னு சொல்லி கொழுப்படுத்து போய் வாய்க்கொழுப்பு எடுத்து போய் கேட்குறாரு. இவங்க தான் பெண்ணியத்தை காக்க வந்த, நாகரிகத்தை காக்க வந்த, கலாச்சாரத்தை காக்க வந்த, பண்பாட்டை காக்க வந்த கட்சி. மரியாதைக்குரிய சிவி சண்முகம் அவர்கள் ஒரு நடிகை குறித்து பேசி நாம கண்டறிச்சோம். கனிமொழி கண்டிக்கிறாங்க. சிவி சண்முகத்தை கண்டிக்கிற கனிமொழி மனோ தங்கராஜை கண்டிப்பாங்களா? நீ எல்லாம் அப்போ உங்க அப்பா கோமணத்தில் இருந்தான்னு கேட்குறாங்களே, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இது எந்த மாதிரியான வார்த்தை அப்படிங்கிறத கனிமொழி, கண்ணியமிகு கனிமொழி கேட்பாங்களா? இந்த மனோ தங்கராஜ் ஒரு அடிப்படை அறிவில்லாத அமைச்சர் என்பதற்கு எடுத்துக்காட்டு தெரியுமில்ல. இவருடைய துறை பால்வளத்துறை. ஆனால் நான் சீமானவர்கள் ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு, விவசாயம் பார்க்க சொல்றாரு. சீமானா படித்தவன ஆடு மாடு மேய்க்க சொல்லுவார், சீமான் விவசாயம் பார்க்க சொல்லுவாருங்கிறாரு. துறை பால்வளத்துறை.
பால்வளத்துறைக்கு ஆடு மாடு மேய்க்கலாம் பால் எப்படி வரும்? புண்ணாக்குலேருந்து வருமா? புளியங்கொட்டையிலேருந்து வருமா? புல்லுலேருந்து வருமா? எதுலேருந்து வரும்? பால் எதிரியா பிச்செடுப்ப எப்படி வரும் பால்? ஆடு மாடு மேய்ச்சாதானே பால் வரும், மாடு மேய்ச்சாதானே பால் வரும். ஒரு பால்வளத்துறையின் அமைச்சர் சொல்றாருங்க, சீமான ஆடு மாடு மேய்க்க சொல்றேன். சீமானா வாங்குற வாழை தூக்கிட்டு கஞ்சியை தூக்கிக்கிட்டு தலையில முண்டாசை கட்டிக்கிட்டு வெயில்ல வந்து போய் மாடு மேய்க்க சொல்லல. முதல்ல ஒரு பால்வளத்துறை அமைச்சர் உலக நாடுகளில் எப்படி பாலினுடைய தேவையை பூர்த்தி பண்றாங்க. தமிழ்நாட்டினுடைய பாலின் தேவை கிட்டத்தட்ட 2 கோடி லிட்டர். அதுல கிட்டத்தட்ட 50 லட்சம் லிட்டரை கூட தமிழ்நாடு அரசால பூர்த்தி பண்ண முடியல என்று சொல்றாங்க. ஆந்திராவில இருந்து கடை வாங்குது. ஆவின் என்பதே ஆந்திராவின் கறி, ஆந்திராவின் பாலாக மாறி இருக்கிறது. அந்த ஆவின் பாலை பெரும்பாலும் பவுடர் பாலாக மாறி இருக்குது. ஆவின் பால்ல வந்து முழுமையான புரதச்சத்து இருக்கா? 100 விழுக்காடு அப்படி நாட்டு மாட்டு பால்ல கறந்து வருதா? முழுக்க முழுக்க கலப்பின மாடுகள், முழுக்க முழுக்க வந்து வெளிநாட்டு மாடுகள். ஒரு மாடு 10 லிட்டர் 5 லிட்டர் கறந்து சொல்லி எந்த மாடு பால் மாறி ஒண்ணு பால் கிடையாது. பால் போல ஒரு பொருள் வெள்ளையா இருக்கும், அவ்வளவுதான். அதுல முழு சத்து இருக்கு. உங்களால சொல்ல முடியுமா? உறுதிப்படுத்த முடியுமா? அண்ணன் சீமான் சொல்வது 100 விழுக்காடு தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைக்கு நாட்டு மாட்டு பாலை நான் கொடுப்பேன், நாட்டு மாட்டு பால் பண்ணைகளை உருவாக்குவேன், தமிழ்நாடு முழுமைக்கும் பால் பண்ணைகளை அரசே மாட்டை பண்ண வச்சு அரசே மாடு மேய்ச்சி அரசே பாலை கறந்து அரசுக்கும் தனியார் முதலாளிகள்ட்டையும் வாங்கிக்கலாம், மக்கள்கிட்டையும் வாங்கிக்கும், அரசு நடத்தும், மக்களும் அரசும் இணைந்து ஒரு அரசு நடத்துவாங்க அப்படின்னு சொல்றாரு. இது எந்த மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வைங்கிறதே தெரியாம படிச்சவனை சொல்றாரு. படிச்சவனை மாடு மேய்க்க சொல்றாரு. அமைச்சர் KA நேரு திருச்சியில மாட்டு பண்ண வச்சிருக்காரு. மரியாதைக்குரிய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் மாட்டு பண்ண வச்சிருக்காரு. அமைச்சர் பெரியசாமி மாட்டு பண்ண வச்சிருக்காரு. இப்படி எல்லா அமைச்சர்களும், ஏன் மனோ தங்கராஜ் பெரிய தோட்டம் வச்சிருக்காரு. அனிமா மாடுலாம் மேய்ப்பாரு நினைக்கிறேன். அவருக்கு மாடு மேய்க்க பிடிக்காது, வேற ஏதாவது மேய்க்க பிடிக்கும். அதில் மாடு மேய்க்க மாட்டாப்புல. மாடுனா கூட காளை மாடு மேய்க்க மாட்டாப்புல, அது கன்ஃபார்மாக தெரியும். அவர் காளை மாடு அந்த மாதிரியான விஷயங்களே பிடிக்காது அவருக்கு, அது வாய்ப்பே கிடையாது. அவருக்கு வந்து கொம்பு இருந்தால் பிடிக்காது, அந்த மாதிரியான ஆள். அப்படிங்கும்போது மாடு இல்லாமல் பால் எப்படி வரும்? நம் பால் தேவையே, நம்முடைய கறியின் தேவையே, நம்ம ஆட்டுக்கறியின் தேவையே எப்படி பூர்த்தி? இதில் மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு. நீ சாராய பொருளாதாரத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிற. சாராயம் 54,000 கோடி வருமானம் நினைக்கிற. சாராயத்தை தாண்டி 2 லட்சம் கோடி வருமானம் இந்த பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள்ல இருக்கு என்பதை ஒரு தலைவன் பேசுறான். அதை கிண்டல் பண்ணிட்டு பால்வளத்துறை அமைச்சர் பால் தட்டுப்பாடா இருக்குன்னு பேசுறாரு. இப்பதான் முதல் முறையாக ஒரு ஊடகத்துல ஒரு அமைச்சரை நோக்கி ஒரு கட்சிக்காரங்க கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டை யாரையோ எதிர்ச்சுங்கிறாங்க. அதிமுக வாய மூடி உட்கார்ந்துருக்கு. எல்லா ஊடகத்தையும் வாய மூடி இருக்கு, பேசுறதுக்கு திராணி இல்லை. எந்த கருத்தை அதிமுக பேசும்? பால்வள கொள்ளைய, கனிமூல கொள்ளைய, ஆத்துமல் கொள்ளைய, ஊழலை, லஞ்சத்தை, ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை எதை பேசும்? எதையுமே பேச முடியாது. நீட்டை பத்தி பேசுமா? பிஜேபி கூட்டணி, சாகர் மாலா, பாரத் மாலா, மீத்தேனு, ஹைட்ரோ கார்பன், 8 வழிச்சாலை, பரந்தூர், எதையும் பேச தகுதியற்ற ஒரு கட்சி அதிமுக. அதை விட இது தூய்மை பணியாளர் போராட்டம், செவிலியர் போராட்டம், மாணவர் போராட்டம், எந்த போராட்டத்திலையும் பங்கெடுக்காது, பேசாது. அப்ப யார் பேசுவா? தமிழ்நாட்டினுடைய ஒரே எதிர்கட்சியா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தான் எல்லா ஊடக விவாதத்திலையும் பாரபட்சமே அடிக்குது. எங்களை தான் திமுக பணம் வாங்கிட்டு பேசுறான்றான். ஒவ்வொரு திமுக மாவட்ட செயலரையும் திமுக அமைச்சர்களையும் ஊடக விவாதத்துல நாம் தமிழர் கட்சி கேட்கிற கேள்வியில ஓட விட்டுட்டு இருக்காங்க. அப்படித்தான் கன்னியாகுமரியில தம்பி ஹிம்லர் கேட்ட கேள்வியில மனோ தங்கராஜ் அனைமா இதுக்குள்ள மருத்துவமனை போய் சேர்ந்தாலும் சேர்ந்திருப்பாரு. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி